வணக்கம். ஒரு சிறிய கதை. ஒரு ஞானியும் ஒரு சீடரும் ஒரு சொகுசு பேருந்து, கார் அப்படின்னே வச்சுக்கலாம், அதில் போகிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கையில் பெரிய நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு எதிர்த்தாப்பில் வந்த கார் அந்த சீடர் தான் ஓட்டிகிட்டு வர்றாரு. ஓட்டிகிட்டு வரும்பொழுது எப்படியோ எதிரே வந்த கார் அந்த கதவு சைடு, திறக்கும் கதவு சைடு மோதி இருக்கு. மோதின உடனே டிரைவர் கையை அந்த பக்கம் வச்சுக்கிட்டே போனதுனால கை ஒடிஞ்சு அப்படியே தொங்கிட்டு இருக்குது, ரத்தம் கொட்டுது. உடனடியாக சுதாரித்து இடதுபுறமாக வண்டியை திருப்பி டிரைவர் ஞானியோட சீடர் ஓரமாக இடது பக்கம் நிறுத்திடுறாரு. நிறுத்தின உடனே ஞானி சொல்கிறாரு, ஐயோ பாரு, உன் கை ஒடிஞ்சு தொங்கிட்டு இருக்குது, உடனே மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஞானி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐயோ என் ரோலக்ஸ் ஆச்சு போச்சு, என் ரோலக்ஸ் ஆச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரோலக்ஸ் ஆச்சு கீழே விழுந்ததை ஓடி போய் எடுக்கிறாரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உன் கையை பாரு, உன் கையோட உறுப்பை பாரு, கை ஒடிஞ்சு தொங்குது அப்படின்னு மீண்டும் குரு சொல்கிறாரு. ஐயையோ என் ரோலக்ஸ் ஆச்சு போச்சு, என் ரோலக்ஸ் ஆச்சு போச்சு அப்படின்னு சொல்லி மீண்டும் அழுது புலம்புறாரு. தன்னுடைய உடல் உறுப்பில் ஒரு பாகமே, அதாவது அந்த பாகத்தை எடுக்கிற சூழ்நிலை அளவுக்கு இருக்கிறது. இல்லையென்றால் மிகவும் கடினப்பட்டு தான் அறுவை சிகிச்சை மூலமாக தான் அதை சரிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தன் உடல் உறுப்பை கூட பொருட்படுத்தாமல் அந்த பொருள் மேல் மரியாதை கொடுத்து, தன்னுடைய ஜீவனுக்கு மரியாதை கொடுக்காம அந்த பொருள் மேலே மரியாதை கொடுத்து ஓடி போய் மீண்டும் அதை கையில் எடுத்துக்கொண்டு இந்த கையை விட்டு இடது கையில் வலது கையில் அடி, இடது கையில் அந்த ரோலக்ஸ் ஆட்சியை எடுத்துக்கொண்டு, ஐயோ என் ரோலக்ஸ் ஆட்சி போச்சே, ரோலக்ஸ் ஆட்சி போச்சே, மிகப்பெரிய கடினப்பட்டு நான் ஆசைப்பட்டதனால் இதை அதிக விலை கொடுத்து வாங்கிவிட்டனே, போச்சே போச்சே என்று அழுகிறார். ஆனால் தன்னுடைய வலது கை முடிந்து தொங்குவதை அவர் சிறிதும் 1/4 மணி நேரத்திற்கு மேலாகியும் அதை பொருட்படுத்தவே இல்லை. ரத்தம் கொட்டுகிறது. சும்மா மிகவும் கொஞ்சூண்டு எலும்புதான் தொடுத்து கொண்டு சதைதான் அதை தாங்கி கொண்டிருக்கிறது கையை. மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறார்கள் பாருங்கள். இதிலிருந்து என்ன தெரியும்? வாழ்க்கைக்கு பணம் தேவன்தான், ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. இரண்டாவது, பொருளால் வரும் மரியாதை அவமரியாதை. தன்னுடைய ஜீவன், தன்னுடைய உயிர், தன்னுடைய உடல் உறுப்பு நாசமாகிறதே என்று கூட அவர் சிந்திக்காமல் அந்த பொருள் மேல் ஆசை வைத்து அந்த பொருளை விரும்புகிறார் என்றால் இப்படிப்பட்டவர்களை நாம் என்ன செய்ய? பிறகு உடனடியாக மருத்துவமனைக்கு அவரை குரு அழைத்து சென்று அவருக்கு அறுவை சிகிச்சை அளித்து குணப்படுத்துகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.